இப்போ நெல் கொள்முதல் செய்ய முடியாம விவசாயிகள் எல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கு தவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திமுகவோட ஆட்சி வந்து இதான் கடைசி, அவங்கள வீட்டுக்கு அனுப்புறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அத பத்தி நீங்க என்ன இப்ப நினைக்கிறீங்க? இன்னொன்னு நெல் கொள்முதல் சொல்றீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜ் சொல்றேன். நெல் கொள்முதல்னு சொல்றீங்க. வருஷம் நெல் கொள்முதல் இருந்து எல்லாருமே நெல் கொள்முதலுக்கு பதுக்கி வைக்கிறதுக்கு இடம் கிடையாது, வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அது வருஷம் இதே மாதிரி இழப்பீடு போயிட்டே தான் இருக்கு. விவசாயிக்குன்னு ஒரு இதுவும் கிடையாது. எப்பயுமே தள்ளி இதே மாதிரி மழையில லாஸ் ஆயிடுச்சு, வெள்ளம் அடிச்சுன்னு போது எல்லாம் வருஷம் மழை வந்துதான் இருக்கு. எல்லாமே அடுத்த வருஷம் என்ன மழை வரும்ன்றது, எவ்வளவு ஸ்பீட்ல மழை வரும்ன்றது, எவ்வளவு தண்ணி வரும்ன்றது, வெள்ளம் வரும்ன்றது எல்லாமே கவர்மெண்ட் தெரியாமலாம் இருக்காது. நிலவரப்படி போயிட்டே தான் இருக்கும். அதை முன்கூட்டியே சரி பண்ணா நல்லா இருக்கும். இவங்களுக்கு அதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் சொன்னதான் நான் இப்ப சொல்றேன். மக்கள் இந்த டைம் பேசுறோம், மழை பெய்யும் போது பேசுறோம், மழை பெய்யும் போது அதை பேசவே மாட்டோம், அப்படியே விட்டுறோம். அது மழை பெய்யாத போதும் அதை பத்தி பேசணும். அந்த அதோட இது என்ன ஆயிடுச்சு, அடுத்த அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்கணும். தொடர்ந்து மனு கொடுத்துட்டே இருக்கணும். என்ன பண்ணணும்ன்றத அது ஆளுக்கு அதை இது பண்ணணும்.